ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் கிச்சன். இன்றைக்கி இன்சைட் கிச்சனில் கத்திரிக்காய் வச்சு எப்படி ரொம்பவே டேஸ்ட்டான சட்னி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பேனில் 3 டீஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய் நான் 4 சேர்த்துருக்கேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன். இந்த கப்பில் அரை கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. 3 பல் பூண்டு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. இதை சேர்த்து நிலக்கல்லையும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து புளி இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நிலக்கடலை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நான் கத்திரிக்காய் ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்து பொடி கத்திரிக்காயை எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. நல்லா கழுவிட்டு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. இதை மூடி போட்டு 2 நிமிஷம் நம்ம வதங்க வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆனதும் கரண்டியை வச்சு ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கும் போது இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது சட்னி தாளிச்சிக்கலாங்க. நான் கல்லெண்ணெய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் வெள்ளை உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து நல்லா கோல்டன் கலர் ஆனதும் இதில் வரமிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2-3 கருவேப்பிலை சேர்த்து தாளித்ததும் சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னி நல்லா மணமாக இருக்குது. இந்த சட்னி சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.